குட்டி கிளி மற்றும் வண்ண பென்சில்கள். ஓர் அழகான தோட்டத்தில் குட்டி கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் கிளிக். கிளிக். கிளி பார்க்க மிகவும் சிறியது, ஆனால் அதற்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது எப்போதும் வானவில்லின் வண்ணங்களை பார்த்து வியக்கும். ஆஹா, அந்த நிறங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! என்னால் ஏன் அப்படி பறக்க முடியவில்லை என்று அது நினைத்தது. கிளி இருக்கும் மரத்தின் அடியில் தினமும் ஒரு சிறுமி வந்து உட்கார்வாள். அவள் எப்போதும் ஒரு பெரிய வண்ண பெட்டி வைத்திருப்பாள். அந்த பெட்டிக்குள் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் என பல வண்ண பென்சில்கள் இருக்கும். ஒரு நாள் சிறுமி எழுந்து சென்றபோது அவசரத்தில் ஒரு மஞ்சள் பென்சிலை தவறவிட்டு விட்டாள். கிளி சட்டென்று கீழே பறந்து வந்தது. இது என்ன? மிகவும் மென்மையான ஒரு குச்சி போல இருக்கிறதே என்று நினைத்தது. அது அதை தன் அலகால் மெதுவாக தொட்டு பார்த்தது. திடீரென்று அதன் மனதில் ஒரு யோசனை வந்தது. அது உடனே அந்த பென்சிலை தன் அலகில் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு பெரிய வெள்ளை கல் மீது தேய்க்க ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம்! கிளி பென்சிலை தேய்க்க தேய்க்க கல்லின் மீது ஒரு மஞ்சள் சூரியன் தோன்றியது. கிளி உற்சாகமானது. அடடா, என்னாலும் வண்ணங்களை உருவாக்க முடியுமே! மறுநாள் சிறுமி தன் பென்சில் காணாமல் போனதை அறிந்து வருத்தத்துடன் தோட்டத்திற்கு வந்தாள். ஆனால் அவள் மரத்தடியில் இருந்த வெள்ளை கல்லை பார்த்ததும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனாள். அந்த கல்லின் மீது ஒரு அழகான மஞ்சள் சூரியன், சில பச்சை இலைகள் மற்றும் சில நீல பூக்கள் வரையப்பட்டிருந்தன. சிறுமிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது அருகில் இருந்த மரத்தில் இருந்து கிளி சத்தமாக கீச் கீஸ் என்று கத்தியது. கிளி அவள் தவறவிட்ட பென்சிலை மீண்டும் கொண்டு வந்து அவள் எதிரில் வைத்தது. சிறுமி சிரித்தாள். அவள் பென்சிலை எடுத்து கிளி வரைந்த சூரியனுக்கு அருகில் ஒரு சிறிய வானவில்லையும் வரைந்தாள். கிளி புரிந்து கொண்டது, பெரிய விஷயங்களைச் செய்ய பெரியதாக இருக்க தேவையில்லை. நம்மிடம் உள்ள சிறிய திறமையையும் பொருளையும் வைத்து நாம் இந்த உலகை இன்னும் அழகாக மாற்ற முடியும். அன்றிலிருந்து குட்டி கிளி தான் ஒரு பறவை என்று வருத்தப்படாமல் அந்த வண்ண பென்சில்களின் உதவியுடன் தினமும் தன் தோட்டத்தில் அழகான ஓவியங்களை வரைந்து மகிழ்ந்தது. குட்டி கதை சொல்லும் பாடம். குழந்தைகளே, உங்களிடம் இருக்கும் சிறிய திறமையை அல்லது உங்களிடம் உள்ள எளிய பொருட்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவற்றை பயன்படுத்தி சாதிக்க முடியும். உங்களால் முடியாதது எதுவுமில்லை.